சுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலையும் கர்த்தருடைய பிரசன்னம் அளவில்லாமல் எங்களுக்கு நடுவிலே அசைவாடட்டும். வார்த்தைகள் எங்களுக்கு நடுவிலே அசைவாடும்படியாய் நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ளவர். மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் அதற்கு ஏதுவான காரியங்கள் தோன்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வாசல் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த கதவை திறப்போமாயின் ஆண்டவரே அப்பா, மெய்யாகவே அந்த உண்மையுள்ள மனம் திரும்புதலை அவங்க வாழ்க்கைக்குள்ள செயல்படுத்த முடியும். இந்த மாலை நேரத்திலையும் ஒருவேளை ஆன்லைனில் பார்க்கலாம், யாராக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர்களை அதற்கு நேராய் நடத்தும்படியாய் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனம் திரும்புதலை குறித்து இந்த மாதம் முழுவதும் நம் வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். மனம் திரும்புதல் என்பது தேவன் நமக்கு கொடுத்ததான நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு பாவ வேருக்குள்ள நாம் சிக்கியிருந்தாலும் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று அதிலிருந்து ஒரு விடுதலை பெறும்படி, தேவனுடைய அன்பை ருசிக்கும்படி தேவன் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரிப்பன்டன்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த ரிப்பன்டன்ஸ்ன்னு சொல்லும்போது மனம் திரும்புதல் என்பது ஒரு நொடி பொழுதிலே அது நடக்காது. என்ன அது நம்முடைய வாழ்க்கையிலே அது என்ன அப்படின்னு சொன்னால் அது அப்படியே கூடவே வரணும். அதோடு கூட நம்ம என்ன செய்யணும்? நடந்து போய் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அதோடு கூட என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நொடி பொழுதிலே வருவது அல்ல. நம் வாழ்க்கையிலே ஒரு இருதய மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன உண்டு பண்ணுவதற்கு ஏதுவான காரியத்தை இது வெளிப்படுத்தும். நமக்கு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லும்போது நாம் நம்முடைய இருதயத்தின் கடினங்களை வெறுத்து கத்தரண்டையில் கிட்டி சேருவது தான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை வெளிப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்வது போல கிரியையில் நம்ம வெளிப்படுத்தணும். இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் 2 விதமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பேச போகிறேன். சுருக்கமாக 2 மனிதர்களை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். இந்த 2 மனிதர்களை குறித்து பார்க்கும்போது, முதலாவது மனம் திரும்புதல் ஏதுவான காரியங்கள். அதாவது இந்த 2 மனுஷரில் ஒரு மனிதன், முதலாவது மனிதனுக்கு ஆரம்பம் நல்லா இருக்குது. என்ன ஆரம்பம் நல்லா இருக்குது. ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியம் இல்லாதபடிக்கு முடிவு அற்பமான ஒரு முடிவாக இருக்கிறது. 2வது மனிதனை நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆரம்பத்தை நினச்சி பார்க்கும்போது பாவத்தின் வேறு கூறுகளில் இருக்கிறது. ஆனால் கடைசி நொடி பொழுதிலே அவர் எதை பெறுகிறார் அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புதல், அதற்கு நேராய் திரும்பி ஒரு இரட்சிப்பை பெறுகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிறது. 2 விதமான காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது மனிதன் யார்? அதாவது நல்ல ஆரம்பத்தில் நல்ல மனம் திரும்புதல் இருக்குது. ஆனால் முடிவில் அவருடைய வாழ்க்கையில் என்னத்தை இழந்து போகிறார் அப்படின்னா, அந்த மனம் திரும்புதலை இழந்து போகிறார். அதனால் அவருடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன செய்கிறார்? இழந்து போகிறார். இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சவுல் அப்படிங்கிற ஒரு மனிதன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும்போது இந்த சவுல் மனிதனை குறித்து நாம் தியானிக்க முடியும். இந்த சவுல் மனிதன் யார்? இவர் ஒரு ராஜாவாக தெரிந்தெடுக்கப்படுகிறவர். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக ஏற்படுத்தின ஒரு நபராக காணப்படுறார். இவருடைய வாழ்க்கையில் இவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அவருடைய பணியை அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஹம்பிள் ஹார்ட்டடாக என்ன செய்கிறாரு? முதலாவது ஆரம்பிக்கிறார். இது எங்கே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல வாசிங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா அப்படின்னு சொல்லி, முதலாவது நீ தான்ப்பா இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு? தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறார். ஹம்பிள்ட் ஹார்ட்டடாக முதலாவது அவர் ஸ்டார்ட் பண்ணுறார். என்ன ரெண்டாவது, இவரை குறித்து நாம் வாசிக்கும் போது, இவரை குறித்து தியானிக்கும் போது,
தேவனுடைய 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 ஆலோசனைகளை சார்ந்த ஒரு மனிதனாக இவர் காணப்படுறார். அதே 1 சாமுவேலில் 10வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது தேவனுடைய ஆலோசனையை அவர் என்ன செய்கிறார், பெற்றுக்கொள்ளுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 6வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது தேவனை சார்ந்து தேவனுடைய ஆலோசனைகளை பெறுகிற ஒரு மனிதனாக இந்த சவுல் காணப்படுறார். கர்த்தர் டைரக்டாக என்ன பண்ணுறாரு, இந்த சவுல் அண்டையிலே டைரக்டாக இறங்கி ஆவியானவர் பிரத்யட்சமாக அவர் மீது இறங்கி தீர்க்க தரிசனனா சொல்லுகிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கிறது, இந்த சவுலுக்கு இருக்கிறது. அம்மோன் புத்திரரை ஒரு முறை எதிர்த்து வரும்போது 1 சாமுவேல் 11வது அதிகாரத்தில் அதில் 11வது வசனம் வாசிங்க, 12வது வசனம் வாசிங்க. 12 1 சாமுவேல் 11:12. அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி சவுலா நமக்கு ராஜாவாய் இருக்க போகிறான் என்று சொன்னார்கள். சொன்னவர்கள் யார்? அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்புக்கொடுங்கள் என்றார்கள். 13 வாசிங்க. அதற்கு சவுல், இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. அப்ப இவர் என்ன குணத்தினால இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மோன் புத்திரர்ல ஒரு 2 பேர் மீந்து இருக்கிறாங்க, இவங்க கையில் சிக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன இதற்கு பின்பதாக அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து இவங்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிக்கிற ஒரு குணத்தை யார் வைத்திருக்கிறா அப்படின்னு சொன்னால் இந்த சவுல் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், டைரக்டாக கீழ்ப்படுகிறார். என்ன டைரக்டாக கீழ்ப்படிதல் உள்ள ஒரு கேரக்டர் இவருக்குள்ளே இருக்கிறது. வேத சத்தம், அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆலோசனை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சவுலுக்கு இருக்கிறது. என்ன தேவன் இவர் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை என்ன செய்கிறார், காண்பிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் இதே சவுல் அவர் எங்கே அவருடைய கேரக்டர் மாறுது, அவருடைய இருதயம் எங்கே மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, தாழ்மையுள்ள ஒரு இருதயம் இப்போ எப்படிப்பட்ட இருதயமாக மாறிடுது அப்படின்னு சொன்னால் மேட்டிமையான ஒரு இருதயத்தை கொள்ளுகிற ஒரு மனிதனாக இந்த சவுல் காணப்படுறாரு. வாசிங்க 1 சாமுவேல் 13:11 வாசிக்கும்போது, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தேர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சவுல் ராஜ்யபரியத்துல வந்து 1 வருடம் ஆகிறது. அந்த 1 வருடம் ஆகிற அந்த காலத்துல பெலிஸ்தியருக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருது. யூஸ்வலா ராஜா யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பதாக தகன பலிகளை செலுத்துவாங்க. இந்த தகன பலிகளை செலுத்துறது யார் அப்படின்னு சொன்னா தேவ மனிதன் தான் செலுத்தணும். இங்க யார் தேவ மனிதன்? சாமுவேல் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன். அவர் சொல்கிறாரு 7 நாள் மட்டும் நீ காத்துரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சவுல் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் காத்திருக்கலை. அவருக்குள்ளே என்ன வந்து விட்டது அப்படின்னு சொன்னால், நான் ராஜா அப்படிங்கிற ஒரு மேட்டிமையான ஒரு இருதயம் அவர் நிரப்பப்பட்டதுனால அவருக்குள்ளே ஒரு பெருமை வந்துருச்சு, ஒரு ப்ரைடு அவருக்குள்ளே என்ன வந்துருச்சு. வந்ததுனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், நீ ஏன் இதை செஞ்ச, இதை வந்து தகன பலிகளை நீ செலுத்தக்கூடாதே, ஒரு தேவ மனிதன் தான் செய்யணும், நான் தானே செய்யணும் அப்படின்னு சாமுவேல் கேட்கும்போது அதற்கு பிரதி உத்தரமாக அவன் ஒரு பதில் சொல்கிறான். என்ன பதில் அப்படின்னு சொன்னால், நானாக செய்யலை, நான் செய்தது தவறு தான் அப்படின்னு சொல்லி அவுட்வேர்டில் நான் செய்தது தவறுன்னு சொல்லி இன்வேர்டில், அதாவது உள்ளான இருதயத்தில் அவன் முழுமையான ஒரு மனம் திரும்புதலில் யார் வரலை அப்படின்னு சொன்னால் சவுல் வரவில்லை. அவன் யாரை காரணமாய் காட்டுறான் அப்படின்னு சொன்னால் சாமுவேலை காரணமாக காட்டுகிறார். நீ லேட்டாக வந்துட்டப்பா, ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சிதறி போயிடுவாங்களே, யுத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தமாகணுமே, யுத்தத்துக்கு எனக்குன்னு சொல்லி ஆட்கள் இல்லாமல் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பிளேமிங் ரீசன்ஸை சொல்லுகிறத அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்மக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவுட்வேர்டான ஒரு ரிப்பண்டன்ஸை எதிர்பார்க்கல. என்ன ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற அந்த காரியம் அல்ல. உள்ளான இருதயம் முழுமையாக என்ன செய்ய வேண்டும், அந்த கடின இருதயம் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே சவுலுக்கு மேட்டிமையான ஒரு இருதயத்தினால் அவன் நிரப்பப்படுகிறான். முதல் அனுபவம் அவனுக்கு
ரெண்டாவது எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால், அமலேக்கிற்கு விரோதமாய் ஒரு யுத்தம் வரும்போது அந்த யுத்தத்தில் எந்த பொருளையும் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு தேவன் கட்டளை போட்டிருப்பார். அந்த கட்டளையை மீறுவார். மீறினதுக்கப்புறம் மறுபடியுமாக சாமுவேல் கேட்கும்போது, அந்த தேவ மனுஷன் கேட்கும்போது அவன் பிளேமிங் ரீசன்ஸை மறுபடியும் சொல்கிறான். அவனுக்குள்ள உண்மையான ஒரு மனம் திரும்புதல் என்ன செய்யலை, வரவில்லை. அவன் என்னத்தை காரணம் காட்டுறான், மற்றவங்களை ப்ளேம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை அவன் வைத்திருக்கிறான். ஏன்னா இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்கிறோம், அதை யாராவது கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவங்களை காட்டுவோம். எப்படி காட்டுவோம், இந்த உலகம் என்னை என்ன செய்ய வச்சிருச்சு, பாவம் செய்ய வச்சிருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்தை காட்டுவோம். இந்த நண்பன் என்னை என்ன செய்ய வச்சான், பாவத்தில் விழ வச்சுட்டான். இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு பழக்குனதே என் நண்பன் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், மற்றவர்களை நாம் ப்ளேம் பண்ணுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ப்ளேமிங் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுமா, அது எதற்கு அவுட்கம் அப்படின்னா, ஒரு பொய்யான ஒரு மனம் திரும்புதலுக்கான அவுட்கம் தான் ப்ளேமிங். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள், பாவத்தின் வேறு கூறுகள் நம்மக்கிட்ட இருக்கலாம். சவுலுக்குள்ளே ப்ரைடு அப்படிங்கிற ஒரு காரியம் உள்ளே வந்த உடனே அவனுடைய சுபாவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதல் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அடுத்த சம்பவத்தை பார்க்கும்போது, தாவீது யாரை முறியடிக்கிறார் அப்படின்னு சொன்னால், கோலியாத்தை முறியடிக்கிறார். கோலியாத்தை முறியடித்த உடனே அங்கே இருக்கிற பெண்கள்லாம் சேர்ந்து, சவுல் கொண்டது 1000 தான், ஆனால் தாவீது கொண்டது 16,000 அப்படின்னு சொல்லவும் அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஜெலஸ். அவன் கேரக்டரே அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. பாவத்தினுடைய வேறு கூறுகள், அதனுடைய வல்லமையை உணராதபடிக்கு இன்றைக்கு நாம் இருப்போமாயின், இந்த சவுல் இவன் வெளிப்புறமாய் தன்னை எப்படி காண்பித்து கொண்டான் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு பாவி, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி வெளிப்புறமான ஒரு அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது எது அப்படின்னு சொன்னால், உண்மையான ஒரு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கிறார். உள்ளான இருதயத்தில் இருந்து நாம் அந்த மனம் திரும்புதலை என்ன செய்ய வேண்டுமா, ஆண்டவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாவம் செய்தேன் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறான், ஆனால் அவுட்வர்ட் ரிப்பன்டன்ஸ் தான் அவனுக்குள்ளே இருந்தது. அவனுடைய இருதயம் என்ன செய்து கொண்டிருந்ததான், தேவனுக்கு முன்பதாக கடினப்பட்டு கொண்டு தான் இருந்தது. இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிறேன், பாவம் செய்து செய்து ஒருவேளை உங்களுக்கு இப்படி ஒரு தாட் இருக்கலாம், நான் பாவத்தில் விழுந்துட்டேன், இந்த பாவத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு என்ன கிடைக்காது, தேவன் என் சத்தத்தெல்லாம் கேட்க மாட்டார், தேவன் என்னை மன்னிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொன்னால், இந்த சவுலுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் வந்திருக்கலாம். என்ன எண்ணம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டார். ஆமாம், ஆண்டவர் உண்மையிலே அவனை விட்டு போயிட்டார் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் அவன் அஞ்சனம் பார்க்குற ஒரு ஆள்கிட்ட போய் நான் எந்த வழியில் போகணும் அப்படின்னு ஆலோசனை கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் இருதயம் கடினமானது. என்ன இந்த மாலை நேரத்தில் நான் சொல்கிறேன், இவனுடைய முடிவு கடைசியாக எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேலின் புத்தகம் 31:4 வாசிங்க. 1 சாமுவேல் 31:4 வாசிங்க. 1 சாமுவேல் தன் ஆயுததாரியை நோக்கி, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். என்னை குத்தி போடு அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவனுடைய இருதயம் அப்படியாக இருந்தது. அடுத்தது வாசிங்க. கடைசியாக என்ன நடந்தது? அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா, அப்போது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். அதன் மேல அவனே என்ன செஞ்சுட்டான்? விழுந்துட்டான். அவனுடைய முடிவு இப்படியான ஒரு அற்பமான ஒரு முடிவில் அவனுடைய முடிவு போனது. அநேக நேரத்தில் தருணங்களும் வாய்ப்புகளும் நமக்கு என்ன செய்யப்படுகிறது? இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிறது. தேவன் நமக்கு இந்த தருணத்தை கொடுக்கிறார். மீண்டும் மீண்டும் விழுந்து போய் எழும்புகிற ஒரு அனுபவம் ஒருவேளை நமக்கு இருக்குதுன்னு சொன்னால், இன்னைக்கு தேவன் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சவுலுக்கு நிறைய தருணங்கள் வந்தது. என்ன ஆனாலும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக, ஆரம்பத்தில் அவனுக்குள்ளே இருந்த கேரக்டர், அவன் சுபாவம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினதை நம்ம அப்படியே பார்த்தோம். ஏன்னா அவனுக்குள்ள அந்த பெருமைக்குரிய காரியம் வந்த உடனே
அவன் சுபாவத்திலே ஒரு சேஞ்ச் வருது, அவனுக்குள்ள ஒரு ஜெலஸ் வருது. ஏன்னா மற்றவர்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது. நீ பாவம் செஞ்சுட்ட, நீ தவறு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லும்போது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ள இருந்து வெளிப்படவில்லை. மாறாக அவன் வாயளவிலே சொல்றானே தவிர அவன் இருதயமானது தேவனுக்கு முன்பதாக கடினப்பட்டு தான் இருந்தது. இந்த மாலை நேரத்துலையும் ஒருவேளை நமக்கு கடினமான ஒரு இருதயத்தை நீங்கள் வைத்திருப்பீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு கடினமான இருதயம் உங்களை எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் என்ன செய்கிறோம், உங்களை கொண்டு போகும். பாவத்தினுடைய அந்த வேர்க்கூறுகளை, அந்த வல்லமையை நம்ம என்ன செய்ய வேண்டுமா, உணர்ந்திருக்க வேண்டும் இந்த மாலை நேரத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த சவுல் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்கியூஸ் கொடுத்தான். எதற்கு? இன்ஸ்டெட் ஆஃப் ரிப்பண்டன்ஸ், அதை பெறுவது, அதற்கு நேராக நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் பிளேமிங் ரீசன்ஸை சொல்றான். இன்னைக்கு பொய்யான ஒரு மனம் திரும்புதலை தேவன் எதிர்பார்க்கவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையான ஒரு மனம் திரும்புதலை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ட்ரூ ரிப்பண்டன்ஸ் என்ன செய்யும் தெரியுமா? நீங்கள் கில்ட்டை அக்செப்ட் பண்ணும். ஆமாம், நான் பாவம் செய்தேன் அப்படின்னு யார் ஒத்துக்கொள்கிறீங்களோ அங்கேருந்து தான் உண்மையான ரிப்பண்டன்ஸ் ஆரம்பமாகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை, எந்த பாவமே நான் செய்யலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நீங்கள் ஃபால்ஸ், ஒரு பொய்யான ஒரு மனம் திரும்புதலாம் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்றவர்களை ப்ளேம் பண்ணுற அனுபவம் அல்ல, இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். இந்த சவுலுக்கு வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் வாய்ப்புகளை எல்லாவற்றையும் இழந்து அவன் வேறு வழிகளிலே போகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் ரெண்டாவது மனிதனை பார்க்கும்போது இவனுடைய ஆரம்பம் ரொம்ப அற்பமாக இருக்குது. ஏன்னா பயங்கரமான பாவங்களை எல்லாம் செய்கிறான். இவன் யார் அப்படின்னு சொன்னா, 2 நாளாகமம் 33 1வது வசனத்தை வாசிங்க. மனாசே ராஜாவாகிற போது, மனாசே அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்க முடியும். இவர் 12 வயதுல ராஜாவானார். 55 வருடங்களாக அந்த யூதாவை என்ன செய்தார், ஆட்சி செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம 2வது வசனம் 3வது வசனம் இவைகளெல்லாம் படிக்கும்போது இவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத பயங்கரமான காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறார், இவருடைய வாழ்க்கையிலே செய்கிறார். துணிகரமான காரியங்களை செய்கிறார், அருவருக்கத்தக்க காரியங்களை செய்கிறார். என்னென்ன காரியங்களை செய்தார்? விக்கிரகங்களுக்கு பலிபீடங்கள் என்ன செய்கிறாரு, படைக்கிறார். என்ன, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, வணங்க ஆரம்பிக்கிறார். தேவ ஆலயம் இருக்குது, அங்கேயே போய் என்னத்தை கட்டுறாரு அப்படின்னு சொன்னால், அந்நிய தெய்வங்களுக்கு விக்கிர ஆராதனைக்குரிய அந்த காரியங்களை கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, வைக்கிறார். இன்னும் துணிகரமான காரியங்களை செய்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, சொந்த பிள்ளைகளே என்ன பண்ணுறாரு, அவர் தீக்கு இரையாக்குகிறார். பில்லி சூனியங்கள், இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள்லாம் யார் ஈடுபடுறா, இந்த மனாசே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். பயங்கரமான காரியங்கள், ஏன்னா கர்த்தருக்கு அருவருப்பு தக்க காரியங்களில் இந்த மனாசே என்ன செய்கிறார், ஈடுபடுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பாருங்க, கர்த்தர் வந்து மனாசையோடு பேசுகிறார். 2 நாளாகமம் 33:10 வாசிங்க. 2 நாளாகமம் 33:10. கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும், மனாசையோடும் அவங்க ஜனத்தோடும் பேசுறாங்க. இந்த மனாசைனால அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருவரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று அவங்க கிடக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த ஊர் முழுக்க பாவத்தின் வேர்கள் இருக்கிறது. கர்த்தர் என்ன செய்யறாரு, மனாசி அண்டையில வந்து, எப்பா நீ செய்யறது பாவம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து பேசுறார். உடனே இந்த மனாசே என்ன செய்யறான், அதை நிராகரிக்கிறான். இன்னைக்கும் பாவம், அந்த காரியம், இந்த பிளஷர், இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நிராகரிக்க வைக்கும். எதை நிராகரிக்க வைக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் கர்த்தர் அண்டையிலே சேருவதற்கு என்ன நிராகரிக்க வைக்கும். மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வழிகள் உங்களுக்கு இருந்த போதிலும் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், பாவத்தினுடைய அந்த ஆசைகள் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, கர்த்தர் அண்டையில் சேரக்கூடாதபடிக்கு நிராகரிக்க செய்யும். இன்னைக்கு நம்ம முழுமையாய் நம்ம கர்த்தர் அண்டையில் திரும்புவதற்கு ஏதுவான காரியங்கள் இன்ற நாளில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கடின இருதயத்தோடு கூட நம்ம எதையாவது கவனித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே வரவே முடியாது. ஆனால் இந்த மனாசே, இவர் மீது தேவ கோபமும் வந்தது. ஏன்னா 33:11 வாசிக்கும் போது தேவ கோபம் வந்தது. அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அசீரியர்கள் கையில் ஒப்பு கொடுத்து கடைசியாக பாபிலோன் சிறையிலே அவனை அடைக்கவும் படுறான். சம்டைம்ஸ் தேவன் பொறுமையோடு இருப்பார்.
நிறையா நேரத்தில் பொறுமையோடு தான் இருப்பார். சில பேர்லாம் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்த பாவத்தையே செய்து அதை அறிக்கை பண்ணி திரும்பவும் அதே வேரிலே போய் விழுந்து கொண்டே இருப்பாங்க. தேவன் பொறுமையுடையவராக இருப்பார், அவர் இரக்கமுடையவராகவும் கூட இருப்பார். ஆனால் அதே சமயத்தில் அவர் நீதி உள்ளவராகவும் இருப்பார். இங்கே கோபாக்கினை விளங்குகிறது யாருக்கு அப்படின்னு சொன்னால் மனாசேக்கு. இவன் சிறை பிடிக்கப்பட்டு போகிறான். சில வேளைகளில் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கலாம். ஏன்னா இந்த காரியங்களை சில பேர் ஏற்றுக்கொள்வாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தேவன் எனக்கு இது அனுமதித்தாரா அப்படின்னு சொன்னால் சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்கே மனாசேக்கு தேவனுடைய கோபம் வருது. அவனை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா சிறைச்சாலையில் வைக்கிறாங்க, பயங்கரமான ஒரு சிறைச்சாலையில் வைக்கிறாங்க. அந்த இடத்துல ஏன் கொண்டு போய் தேவன் அதை ஏன் அனுமதிச்சார் அப்படின்னு சொன்னால், மனாசேக்கு ஒருவேளை ஒரு மனமாற்றம் ஏற்படலாம் அப்படின்றதற்காக. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த இடத்துல மனாசே மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியம் நடைபெறுகிறது. எப்போ தெரியுமா? சிறையில் கொண்டு போய் போட்ட உடனே அவன் பழைய வாழ்க்கையில் அவன் இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், முதலாவது 33:12 வாசிக்கும் போது மனாசே தேவனுக்கு முன்பதாக முதலாவது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் அவன் கடந்து வருகிறான். இன்றைக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் எங்கேருந்து தெரியுமா ஆரம்பிக்கும்? உங்களை தாழ்த்தும் போது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையான ஒரு ட்ரூ ரிப்பன்டன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் செய்தது தவறு தான், ஆண்டவரே இது தவறு தான் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு அக்செப்ட் பண்ணி உங்களை நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்து நீங்கள் தாழ்த்துறீங்களோ, உங்கள் பெருமைக்குரிய காரியங்களை உடைத்து அதை உடைத்து ஆண்டோடைய சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த இடத்துல இருந்து தான் உண்மையான மனம் திரும்புதல் ஆரம்பிக்கிறது. இங்கே மனாசே உண்மையான ஒரு மனம் திரும்புதலை நோக்கி அவன் கடந்து வருகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ரெண்டாவது, அவன் என்ன அப்படின்னு சொன்னால், உண்மையுள்ள ஒரு இருதயம் அவனுக்கு இருக்கிறது. உண்மையாகவே அவன் மன்னிப்பு கேட்குறான். என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 13வது வசனத்தை வாசிங்க. 13 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் உண்மையான ஒரு மன்னிப்பை என்ன செய்யறான்? கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறான். முதல்ல தாழ்மையுள்ள ஒரு இருதயம் இருக்க வேண்டும். ரெண்டாவது, அக்செப்ட் யுவர் சின். என்ன? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்றைக்குமே. ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவன் என்னத்தை கொடுப்பார் அப்படின்னா இரக்கம் கொடுப்பார். இங்கே மனாசேக்கு இறங்கினார் தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. அவன் உண்மையாய் தன்னுடைய இருதயத்தை கிழித்தான், வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து நான் செய்தது தவறு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் தரைமட்டமாக தன்னை தாழ்த்தினான். இன்றைக்கு அவன் ஐ ஹாவ் சின்டுன்னு சொல்லி வாயளவில் சொல்லலை, உண்மையான ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வரான். எமோஷ்னலாக அல்ல, உண்மையான ஒரு வெளிப்பாட்டுக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். ஸ்பெசிஃபிக்காக அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? கன்ஃபஸ் பண்ணுங்க. எந்த பாவத்தின் வேறு கூறுகள் உங்களை இன்னும் மனம் திரும்ப விடாதபடிக்கு உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ அந்த காரியத்தை ஸ்பெசிஃபிக்காக அறிக்கை செய்கிறதற்கு இந்த நாளில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனம் திரும்புவது சாதாரண காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளில் தேவன் நமக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல மனாசே தொடர்ந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே என்னால முடியல, இதுக்கப்புறம் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் தேவன் அண்டையில கதறுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த மாலை நேரத்தில் விடவே முடியாத சில பயங்கரமான பாவங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொன்னால், என்ன பயங்கரமான அடிக்ஷனில் ஒருவேளை நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால், என்ன இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஒருவேளை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மாலை நேரத்தில் நீங்கள் கடின இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் என்னை மன்னிங்கன்னு சொல்கிற அனுபவம் அல்ல. இன்னைக்கு உங்களை தாழ்த்தி எந்த பாவ வேறு கூறுகள் உங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்திலே நடக்க விடாதபடிக்கு அடைப்படுகிறதோ அந்த பாவத்தின் வேறு கூறுகளை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது, இன்றைக்கு கர்த்தர் எப்படி மனாசேக்கு இறங்கினாரோ, அவருடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு இறங்கினாரோ, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இறங்குவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் உங்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உடையவராக அவர் விளங்கி கொண்டே இருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் மனாசேக்கு இறங்குகிறார். எப்படி தெரியுமா?
திரும்பவும் அவனை எங்கே உட்கார வைக்கிறாரு? ராஜ்யத்திலே அமர பண்ணுறார். என்ன உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அண்டையில் அவன் தன்னை தாழ்த்தி அழுது ஸ்பெசிஃபிக்காக ஜெபித்து விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நிற்கும்போது ஆண்டவர் மறுபடியுமாக அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இன்றைக்கும் நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் எவ்வளவோ ஆசீர்வாதங்களாக நான் இருந்தேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளவோ டேலண்டாக நான் இருந்தேன், ஆனால் சில ஸ்பெசிஃபிக்கான சில சின்ஸ்னால ஆண்டவரே நான் பின்னோக்கி போகிற ஒரு அனுபவத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிறேன்னு ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு தேவன் உங்களை எந்த நிலைமையில் நீங்கள் விழுந்து போனீங்களோ அதை தாண்டி மேலான நிலைமைக்கு உங்களை கொண்டு வைக்கிறதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? மனாசே எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டானோ, அதை மாத்திரம் இல்லை, ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளலை, இவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை நான் நிலை நிற்கிறேன்னு சொல்லி அதற்கான மாற்றத்தையும் வெளிப்படுத்தினான். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது அதுதான். நான் மனம் திரும்பிட்டேன், நான் அறிக்கை பண்ணிட்டேன், நான் விட்டு விட்டேன், அது அல்ல. இவன் அதற்கப்புறம் இருக்கிற வெளிப்பாடை பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறதுக்கு மனாசே அர்ப்பணித்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எப்படி அர்ப்பணித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வசனங்களை மாத்திரம் நம்ம வேகமாக நம்ம வாசிக்கலாம். 15 வசனத்தை வாசிங்க. 33:15. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து அந்நிய தேவர்களையும் விக்கிரகத்தையும் எடுத்து போட்டுட்டான். கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேம் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடத்தையும் இவன் எதெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் என்ன செய்தான்? முதலாவது அலங்கங்களை எல்லாம் இடித்தான். ரெண்டாவது விக்கிரகங்கள் பலிபீடங்கள் இதையெல்லாம் என்ன செய்தான்? தூக்கி போட்டுட்டான். என்ன தேவனுடைய பலிபீடத்தை செப்பனிடுறான், புதுப்பிக்கிறான். அடுத்து மக்கள் கர்த்தரை மாத்திரம்தான் ஆராதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளையும் என்ன செய்யறான்? அந்த இடத்துல போடப்படுகிறது, ஒரு ஆணை போடப்படுகிறது. இன்னைக்கும் உங்களை பாவத்தில் விழுக வைக்கிறத அந்த காரியம் ஒருவேளை நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லலாம், ஆனால் உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதற்கான வேர்கள் இருக்கும், அதற்கான புள்ளிகள் இருக்கும், அதற்கான பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்னைக்கு அதை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்கிற ஒரு அனுபவம் அல்ல, கிரியையாய் அதை காட்ட வேண்டும். மனாசே கிரியையாய் காண்பித்தான். இன்னைக்கு நீ நினைக்கலாம் ரொம்ப தாமதமாயிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இட்ஸ் நெவர் டூ லேட் டு ரிப்பன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்தின் ஆபத்தை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புதலின் வல்லமையை இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவங்களை காட்டிலும் தேவன் அன்பும் கிருபையும் இரக்கமும் உடையவர் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்தை வெறுத்து அந்த வேறு கூறுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. இன்னைக்கு மனாசே அதை எல்லாவற்றையும் எடுத்து போட்டான். பயங்கரமான ஒரு மனிதன், அருவருப்பத்தக்க ஒரு காரியங்களை செய்த ஒரு மனிதன், அந்த மனிதன் கூட தேவன் மன்னிக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம இவனை தாண்டி நம்ம பெரிய ஒரு பாவங்களை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில செய்திருக்க மாட்டோம். இன்னைக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனிகளை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவரே நான் திரும்ப பாவத்தில் விழுந்து ஆண்டவரே அப்பா தேவ மகிமை அற்று போய் நான் கிடக்கிறேன். சவுல் நினைத்தது போல இனி கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்க மாட்டார், கர்த்தர் எனக்காக இறங்க மாட்டார், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவனே ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுறான்? அவன் தன்னுடைய அந்த ஸ்தானம் என்ன, அவனை பெருமைப்படுத்துகிற ஒரு ஸ்தானம், அதிலே வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நின்று கொண்டிருந்தான். அப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு மனாசேவை போல உங்களை தாழ்த்தி என்ன கர்த்தர் அண்டையில் கிட்டி சேருகிற ஒரு அனுபவம், முழுமையான உண்மை உள்ள ஒரு மனம் திரும்புதலை தேவன் இந்த நாட்களில் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் என்றைக்குமே வாழ்வடைய மாட்டான். இன்னைக்கு நாம் அறிக்கை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். மனாசேவை போல இன்றைக்கு நீங்களும் நானும் தாழ்த்துகிற ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வர வேண்டும். கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக
முடிவிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுக்க போகிறோம். இந்த நாள்லையும் தேவன் நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துவாராக. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் ஒருவேளை விழுந்து போயிருக்கீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மனாசே எப்படி தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தானோ இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட அடிக்ஷனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தின் வேறு கூறுகளாக இருந்தாலும், இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் விழுந்து விட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? ஓ, கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. எதுவும் உங்களை தடுக்க முடியாது, எதுவும் உங்களை பிரிக்க முடியாது. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் திரும்பணும். இன்னைக்கு அதுதான் உண்மையுள்ள ஒரு மனம் திரும்புதல். கிரியைகளை நம்ம காட்ட வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்று சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவேளை எனக்குள்ள அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது, நான் மனம் திரும்புவதற்கு ஏதுவான காரியத்தில் நான் வர விரும்புகிறேன். ஓ, இந்த மனாசேவை போல நான் வாழணும்னு நான் விரும்புகிறேன், அந்த அனுபவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. நீங்க மட்டும் எழும்பி நின்று நீங்க சொல்லுங்க, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர்ட்ட என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. எழும்பி நின்று சொல்லுங்களேன். ஓ, எல்லாரும் பயப்படாதீங்க, எல்லாரும் எழும்பி நின்று இயேசுவே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்களேன். என்னை மன்னிங்க இயேசுவே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே,